கடும் எதிர்ப்பையும் மீறி சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவிக்காலம் நீட்டிப்பு. ஆளுநர் RN ரவியின் செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கியதற்கு எதிர்ப்பு. நாளை பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கம் போராட்டம் அறிவிப்பு. காவல்துறை மானிய கோரிக்கையில் 100 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 9 புதிய காவல் நிலையங்கள், பொள்ளாச்சி, திருப்பூரில் 240 காவலர் குடியிருப்புகள் கட்டப்படும் என அறிவிப்பு. தேர்தல் தோல்வியை மறைக்கவே அதிமுக கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எழுப்பி சதி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சர்வதேச போலீஸ் உதவியை நாடவுள்ளதாகவும் விளக்கம். கள்ளச்சாராயத்தை தயாரிப்பவர், விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை. சட்டப்பேரவையில் மதுவிலக்கு சட்ட திருத்த முன்வடிவை தாக்கல் செய்தார் அமைச்சர் முத்துசாமி. சாரல் மழை, லேசான வெயில் என வால்பாறையில் இதமான சூழல். திரும்பிய திசையெங்கும் தென்படும் பசுமையான காட்சிகளை கண்டு ரசிக்க குவியும் சுற்றுலா பயணிகள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1000 கன அடி நீர் வரத்து. மெயினருவி, 5 அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.